3 மாத காலத்திற்குள்ளாக இவர்கள் செய்கிற தவறு 300 ஆண்டுகள் ஆனாலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்கும். குறிப்பா மேகதாது பிரச்சனை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது நான் தான் விரும்பினேன் போவதற்கு என்று சொல்லுவது ஷாக்கா இருக்குது. பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் அடித்து விரட்டப்பட்டு நமக்கெல்லாம் தெரியும். பங்காரப்பா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு என்பதை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நடந்து வழக்குக்கு போய் இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரே 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து நாடாளுமன்றத்தை 20 நாட்களுக்கு மேலாக அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கினார்கள். மொத்தமா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்துச்சு என்ன பிரச்சனை காவிரின்னு. ஒரு நடுவர் மன்றம் வாங்கி அந்த நடுவர் மன்ற தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கிற போது நான் போய் பேசிட்டு வரலாம் நினைச்சேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் 3 மாதங்கள் ஆயிடுச்சு இந்த தவேக அரசு உருவாகி. அவங்களோட செயல்பாடா நீங்க என்ன பாக்குறீங்க? ரொம்ப வருத்தத்திற்குரியதா இருக்குதுங்க. இது நம்ம சொல்லுகிற போது நாங்க ஏதோ எதிர்க்கட்சியாக இருக்கிறங்காட்டி ஏதோ பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. நிஜமாவே நம்ம சொல்றோம், மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இந்த தேர்தல் முடிவை கொடுத்தார்கள். என்னன்னா ஒரு 2 கட்சி மேலே இவங்க வந்தா பண்ணிடுவாங்க, ஏதாவது ஒரு புதிதாக நடக்கும் என்று கொடுத்தாங்க. ஆனால் இந்த 3 மாத கால இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? அதுக்கு மேல நம்ம ஏதாவது பேசணும்னா ஒரு கேள்வியோடு வர்றாங்க. 3 மாதத்துல கணிச்சிட முடியுமா? 3 மாதம் தானே நேரம் கொடுத்தீங்க. நான் சொல்லுவது 3 மாத காலத்திற்குள்ளாக இவர்கள் செய்கிற தவறு 300 ஆண்டுகள் ஆனாலும் சரி செய்ய முடியாத அளவுக்கு பிரச்சனையில மாட்டிக்கும். குறிப்பா மேகதாது பிரச்சனை. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசுகிற போது நான் தான் விரும்பினேன் போவதற்கு என்று சொல்லுவது ஷாக்கா இருக்குது. தவேகாவினுடைய செய்தி தொடர்பாளர்கள் இந்த விவாத அரங்குகளில் எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், எங்கள் முதலமைச்சர் 3ஆம் தேதி போக போகிறார், பாருங்கள் அப்புறம் என்ன நடக்குன்னு பாருங்க. அந்த வழக்கமாக அந்த சினிமா பாணியிலேயே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாம் என்ன நினைச்சோம்னா அப்படி இல்லை போல, அவங்க ஏதோ கூப்பிட்டுருப்பாங்க போல, இவங்களுக்குள்ள 2 ஒரே கட்சி ஆட்சி தானே, காங்கிரஸ் தான் ஆட்சி அப்படி இருந்தோம். இன்னைக்கு அவர் சொல்றார் நானே போக வேண்டும் என்று நினைத்தேன். அப்ப எதுக்கு போக வேண்டும் என்று நினைத்தீர்கள்? அவரே சொல்றாரு 2 நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையவே பேசி தீர்த்துக்கிறாங்க, நம்ம ஏன் மாநிலத்துக்கு? இதுதான் இதைத்தான் இவருக்கு போதுமான அளவிற்கான அனுபவமும் புரிதலும் இந்த அரசியல் பிரச்சனைகளில் இல்லைன்னு நாங்கள் சொல்றதுக்கு இதுதான் காரணம். அதாவது ஒரு பிரச்சனையை 2 மாநிலங்களுக்கு இடையில இருக்கிற கான்ஃபிளிக்ட், ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்தியாவிலே சட்டப்படியான வழிமுறைகள் உண்டு. அந்த பிரச்சனை வராதுக்கு முன்னாடி நம்ம பேசணும், எல்லாம் ஒன்னா தழுவிக்கிட்டோம், எல்லாம் சரி பண்ணிக்கிட்டோம், அதெல்லாம் உண்மைதான். புரட்சி தலைவர் செய்தார், காமராஜர் செய்தார், எல்லாம் செஞ்சாங்க. பிரச்சனை வந்து ஆயிரக்கணக்கான தமிழர் குடும்பங்கள் அடித்து விரட்டப்பட்டு நமக்கெல்லாம் தெரியும். பங்காரப்பா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது என்னென்னலாம் நடந்துச்சு என்பதை எல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் நடந்து வழக்குக்கு போய் இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சரே 4 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறக்கிற அளவிற்கு உண்ணாவிரதத்திற்கு அவர் தயாராகி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து பிறகு நாங்கள் நீதிமன்றத்திற்கு போய் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆட்சி காலம் இருக்கிற போது நாங்கள் சட்ட போராட்டங்களை நடத்தி அங்கே போய் நாடாளுமன்றத்தை முடக்கி நாடாளுமன்றத்தை 20 நாட்களுக்கு மேலாக அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முடக்கினார்கள். மொத்தமா ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்த்துச்சு என்ன பிரச்சனை காவிரின்னு. அப்ப அத்தனையும் பண்ணி ஒரு நடுவர் மன்றம் வாங்கி அந்த நடுவர் மன்றத்தில் தீர்ப்பு வாங்கி உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கும் போது நடுவர் மன்ற தீர்ப்பும் நமக்கு சாதகமா இருக்கிற போது நான் போய் பேசிட்டு வரலாம் நினைச்சேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லுகிறார் என்றால் அதுக்கு இங்க உட்கார்ந்துக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் டப்ப அந்த பெஞ்சை தட்டி வரவேற்கிறார்கள் என்றால் இவர்கள் இன்னும் சினிமா பாணியை மாற்றிக்கொள்ளவில்லை என்றுதானே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. சரி, நீங்க போய் பேசலான்னு சொன்னீங்க, முதலமைச்சர் என்ன பேசலான்னு இருந்தீங்க அதை சொல்லணும் இல்ல? மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவங்க தெளிவா ஒரு கேள்வி கேட்டாங்க. 2 தானே நிலைப்பாடு, மேகதாது அணை கட்டணும் கட்டக்கூடாது, இதுல இடையில என்ன பேச போறீங்கன்னு கேட்டாங்கல்ல. நீங்க போறேன்னு சொன்னவர் இது தனி மனித பேச்சு இல்ல, நீங்களும் நானும் பேசிக்கிற பேச்சு இல்ல, இது ஒரு முதலமைச்சரின் பேச்சு. சோ ஸ்கிரிப்ட் ஆல்ரெடி தயாரா இருக்கணும் இல்லைங்களா? என்ன பேச போகிறோம் அப்படிங்க தயாரா இருக்கணும். என்ன பேச போனீங்க நீங்க சொல்லணும் இல்ல? இப்ப என்ன பேச போனீங்க? அப்ப பேச போனா பாதி அணை கட்டிக்கோங்கன்னு பேசுவீங்களா? இல்ல எனக்காக நீங்க அணை கட்டாம விட்டுருங்கன்னு கேட்பீங்களா? 2 மாநிலங்களுக்கு இடையே ஒரு சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவர் நினைக்கிறல சார். நான் சுமூகமான நல்லுறவுங்கிறது எப்படி ஏற்படுத்தணும்? எனக்கு என்னுடைய உரிமைகளை இழந்து நான் சுமூகமான நல்லுறவை ஏற்படுத்திக்கணுமா? கருணாநிதி அவர்களின் ஆட்சியை நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம். அவரே இந்த வேலையை ஒன்று செஞ்சாரு. அவர் கூட என்ன செஞ்சாருன்னா திருவள்ளுவர் சிலையை நீங்க வைங்க, சர்வஞர் சிலையை நாங்கள் வைக்கிறோம், ஒரு பண்பாட்டு ரீதியான ஒரு உறவை நமக்குள்ள ஏற்படுத்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் கூட நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு இருக்கோ அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டில் இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசு மாறல. அப்ப கலாச்சார ரீதியான இந்த உறவே நாங்கள் அதுவே பிள்ளைன்னு சொன்னோம். இது எதுக்கு நம்ம போய் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கணும்? நீங்க பண்றது என்ன சார்? இது போராடி உயிர் கொடுத்து பல காலம் போராடி மரியாதைக்குரிய அமைச்சர் ஆனந்த் அவர்கள் சொல்லுகிறார் பாருங்கள், யாரெல்லாம் அந்த காலத்திலேயே போஸ்ட் ஒட்டி யாரெல்லாம் அவருக்காக கொடி பிடித்திருந்தீர்களோ அவர்களுக்கு தான் இனி அரசியல் பதவிகள் கொடுப்போம் சொல்றாரு இல்லையா? அவர்கள் எல்லாம் கொடி பிடித்து கட் அவுட்டுக்கு பால் ஊத்தி போஸ்ட் ஒட்டிட்டு டிக்கெட் வித்து கொண்டிருந்த காலங்களிலே நாங்கள் எல்லாம் போராடி அந்த உரிமைகளை பெற்றோம். நாங்கள் எனக்கு எங்க முன்னோர்கள் எல்லாம் உயிர் விட்டு செத்து விழுந்து குடும்பத்தோட அடிபட்டு படாத பாடுபட்டு இந்த தீர்ப்புகளை வாங்கினோம். இந்த அரசியல் கட்சியை எங்க அதிமுக அவ்வளவு பாடுபட்டு வாங்கினோம். இன்னைக்கு நீங்க போய் பேசுறேங்கிறீங்களே சார், உங்களுக்கு என்ன சார் புரிதல் இருக்குது? இதுல என்ன பேசுவீங்கிறதுக்கு பதில் இல்லை. ஒண்ணு, இது இவங்களுடைய நடைமுறை, நான் இந்த அரசு செய்கிற நடைமுறை. இது இந்த பிழை நடந்துருச்சுன்னு வைங்க, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு வைங்க, இவங்க 3 மாசத்துல எடுத்த முடிவுங்கிறதுக்காக
அடுத்த அரசு வந்தா மாத்திர முடியுமா அதையே? அப்ப 3 மாசத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 3 மாசத்துல நீங்க தவறான வழியில் நாட்டை நடத்தக்கூடாதுல்ல. நீங்க அமைதியா கூட இருங்க. தப்பான வழியில உரிமைகளை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா இனி எந்த அரசு வந்தாலும் அதை மாத்த முடியாது. ரைட். ரெண்டாவது, ஜூன் 12ஆம் தேதி நமக்கு மேட்டூர் அணை திறக்கணும், எல்லாத்துக்குமே தெரியும். 30 டிஎம்சி வந்திருக்கணும், சுத்தமா வரல, வாயே திறக்கல. தண்ணி அங்க கபினி அணையெல்லாம் நம்பி தண்ணி வந்த பிறகு இவர் கடவுளின் குழந்தை, என்ன வகையில் இது நல்லாச்சு?